மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிரதமர் நரேந்திர மோடியின் மலேசிய வருகையை தமிழ் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளதாகவும் பிரதமர் மோடியின் உரை புதிய பரிணாமத்தையும் புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வைக்கும் என்று நம்புவதாகவும் மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் பொழுது வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புத்துறை, தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், டிஜிட்டல் பொருளாதாரம், கல்வி, சுற்றுலா, சுகாதாரம், வேளாண்மை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதோடு அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்படும் என்று கூறப்படுகிறது. அதே வேளையில் மக்களுடனான உறவு, முக்கியமாக மலேசிய இந்திய சமூகத்துடன் உறவை வலுப்படுத்தும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினருக்கு இந்த பாரத பிரதமரின் மலேசிய வருகை ஒரு அர்த்தமுள்ள ஒன்றாக அமைந்திருக்கிறது. பிரதமர் மலேசிய வாழ் இந்தியர்களுக்கு என்ன தகவல் சொல்லவிருக்கிறார் என்பதை நாங்கள் மிகவும் ஆர்வத்துடனும் ஆவலுடனும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக உலகத்திற்கு தான் செல்கின்ற இடத்திற்கெல்லாம் தமிழை எடுத்து செல்லக்கூடிய பிரதமர் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு என்ன சொல்லவிருக்கிறார் என்பதையும் நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். அவரது உரை ஒரு புதிய பரிணாமத்தையும் ஒரு புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வைக்கும் என்று நான் மிகவும் நம்புகின்றேன். முக்கியமாக தமிழ் சொந்தங்களுக்கு இடையிலான எங்களுடைய புரிந்துணர்வு, ஒத்துழைப்பு இன்னும் அதிகப்படுத்துவதற்கு இந்த பயணம் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் பெரிதும் நம்புகின்றேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.